செவன் ஸ்டார் பிரியாணின்ட்டு இவங்க பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி 149 ருபீஸ்க்கும் சிக்கன் பிரியாணி 99 ருபீஸ்க்கும் வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம மக்கள் காட்டி பண்றது, நடுத்தர மக்கள் இருந்து எல்லாம் சாப்பிடணுன்றக்காண்டி நல்லபடியா கொடுக்கறது. நம்ம 150 ருபீஸ் மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு, சீப்பா இருக்கு. 99 ருபீஸ்க்கு இது குவான்டிட்டி உள்ள குவாலிட்டி கொடுத்து ரொம்ப இதுதான். ரைஸ் வேணா கூட எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிக்கலாம். நான் இப்போ அதை கையில எடுத்து பிக்கிறேன், அவ்வளவு சாஃப்டா இருக்கு. மட்டன்னா இதான் மட்டன், இப்படிதான் குக்கா இருக்கணும். ஒரு லைட்டா தான் சொல்றேன், ரொம்ப அதை கஷ்டம் கூட போடல. நான் ஏன் எலும்பு அந்த மாதிரி வந்துருக்கு. அந்த ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. நல்ல மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எங்க வந்துருக்கோம்னா பெருமுடி அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா, அது மெயின் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன் அப்படியே ஆப்போசிட்ல 7 ஸ்டார் பிரியாணின்ட்டு இவங்க பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி 149 ருபீஸ்க்கும் சிக்கன் பிரியாணி 99 ருபீஸ்க்கும் வந்துட்டு இருக்காங்க. என்ன ஸ்பெஷல்னா மட்டன் பிரியாணி இருக்கட்டும் சரி, சிக்கன் பிரியாணி இருந்து எல்லாமே 2 பீசஸ் அதில் வச்சுட்டு இவங்க வந்து அது கூட சிக்கன் 65 பிளஸ் எக் ரைத்தா கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லி அதுவும் சேர்த்து தராங்க. நிறைய இடத்துல செய்றாங்கன்னா ஒரு சென்னை ஸ்டைல் பேஸ் தான் செஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னாங்க. மட்டன் வந்து 149, சிக்கன் பிரியாணி 99. கோயமாரில் கந்தஞ்சாவடி சிக்னல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கடை. டைமிங் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 12 to 4 மணி வரைக்கும் தான் இருக்கும். 2 மட்டன் பீசஸ் போட்டு ஒரு எக் போட்டுட்டு 2 கரண்டி ரைஸ் வரும். அது ஃபுல்லா சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். ஒரு சிக்கன் 65 பீஸும் ஒன்று வந்துடும். இது நம்ம மக்கள் காட்டி பண்றது, நடுத்தர மக்கள் இருந்து எல்லாம் சாப்பிடணுன்றக்காண்டி நல்லபடியா கொடுக்கறது. நம்ம ஃபுல்லா விறகு தான், எல்லாம் பக்காவா பண்றது. கண்டிப்பா மக்கள்கிட்ட கேளுங்க, சாப்பிட்டு பண்ணுவாங்க. கண்டிப்பா பிரியாணி வந்து உண்மையாக டேஸ்டா இருக்கு. ஸோ இப்போ நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன். மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பீஸ், சிக்கன் 65 பீஸ், அப்புறம் முட்டை, அப்புறம் ரைத்தா, ஆனியன் எல்லாம் வைக்கிறாங்க. அது வந்து 150 ருபீஸ் மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து 150 ருபீஸ். நல்லா இருக்கு, அஃபோர்டபுள். சிக்கன் பிரியாணி நல்லா தான் இருக்கு, டேஸ்ட் அந்த ரேட்டுக்கு சூப்பரா இருக்கு. சிக்கன், கத்திரிக்காய், ஆனியன், முட்டை, ஒரு சிக்கன் 65. ஆமா, நல்லா தான் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் பிரியாணி தான் 65 பீசஸ் ரேட் கொடுப்பாங்க. ஒரு எக்கு ரைஸ் கொடுப்பாங்க. ரைஸ் நல்லா அதிகமாக இது ரொம்ப சீப்பா இருக்கு. 99 ருபீஸ்க்கு இது குவான்டிட்டி உள்ள குவாலிட்டி கொடுத்து ரொம்ப இதுதான். ஏன்னா அது ஒரு 65 பீஸும் தராங்க. ப்ளஸ் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அது அஃபோர்டபுளா இருக்கு, எல்லாருமே ஈஸியா வாங்குற மாதிரி இருக்கு. ரொம்ப 150, 160 இல்லாம 99 ருபீஸ் அஃபோர்டபுளா இருக்கு. ரைஸ் வேணா கூட எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணா வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் இருக்கு. 99 ருபீஸ்க்கு எப்படி தராங்கன்னு தெரியல. இப்போ நான் எதார்த்தமா பார்த்து நிறுத்தினேன், குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நினைச்சுதான் வந்தேன். பட் நல்லா இருக்கு, டேஸ்ட் செம்மையா இருக்கு. நான் இவங்ககிட்ட மட்டன் பிரியாணியும் வாங்கியிருக்கேன், சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருக்கேன். ஸோ குவான்டிட்டி வந்து நிறைய வைக்கிறாங்க. நான் வந்து ரெண்டுத்தையுமே சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து இதில் வந்து கேட்டு வாங்கினேன். மட்டன் பிரியாணி வாங்கினாலும் சரி, சிக்கன் பிரியாணி வாங்கினாலும் சரி, அதுல வந்து 65 பீஸ் 2 வச்சு, அது கூட மட்டன் பிரியாணி வச்சு ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, முட்டைலாம் வச்சு இவங்க 149 ருபீஸ் தரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சென்னையில இந்த மாதிரி யாரும் கொடுக்கல. கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, முட்டை, அது 65 2 பீஸ் பெரிய பீஸா மட்டன் பீஸ் நல்லா குவான்டிட்டியா வச்சு தராங்க. 149 ருபீஸ். இங்க மட்டன் பீஸ நல்லா பார்க்கவே நல்லா டெண்டரா இருக்கு. நான் இப்போ அதை கையில எடுத்து பிக்கிறேன், அவ்வளவு சாஃப்டா இருக்கு. மட்டன்னா இதான் மட்டன், இப்படிதான் குக்கா இருக்கணும். சும்மா வெந்து வேகாம அப்படி குக்கெல்லாம் ஆகல, சூப்பரா குக்கா இருக்கு. பீஸு குக் பண்ண விதம்ன்ற அதுக்குள்ள உடையுது. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். மட்டன் பீஸ் அவ்வளோ சாஃப்டா இருக்கு, நம்ம பஞ்சு போல இருக்கு. நல்லா இவங்க குக் பண்ண விதமா அப்படி போல சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு. எப்படி இவ்வளோ சாஃப்டா குக் பண்ணியாங்க தெரியல. விறகு அடுப்புனாலே உங்களுக்கு ஒரு அத்தனைக்கான டேஸ்ட் கிடைக்கும். குக் பண்ண விதமா விறகு அடுப்புல சூப்பரா இருக்கும். பெரிய பெரிய பீசஸா வச்சு தராங்க. மட்டன்ல 2 பீஸ் பெரிய பீஸ் வச்சு, சிக்கன் 65 வச்சு, முட்டை வச்சு, ரைத்தாலாம் வச்சு கொடுக்குறதுலாம் சூப்பர் மார்க்கெட். எல்லா கடையிலயும் வந்து கத்திரிக்காய் பச்சடி ஒரு மாதிரி செய்வாங்க. இவங்க கிட்ட கத்திரிக்காய் பச்சடி எப்படி டேஸ்ட் பார்க்கலாம். கத்திரிக்காய் பச்சடி நல்லா புளிப்பா சூப்பரா நறுக்குன்னு இருக்கு. நான் கிட்ட லெக்க போடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு லெக் வாங்கியிருக்கேன். பிரியாணில லெக் பீஸ் மற்றதெல்லாம் வரணும் வாங்கல, அந்த மாதிரி லெக் பீஸ் ஒன்று வாங்கி பாருங்க. ரைஸோட கிரைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா உதிரியா அவங்க போட்டு நல்லா மசாலா ஃபிளேவரோட இறங்கி சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஒரு பைட் வைக்கும் போதே தெரியுது ஜூசியா, ரொம்ப வெறையெல்லாம் இல்லைங்க. சாப்பிடும் போது நல்லா சூப்பரா இருக்கு. பார்க்கும்போது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டுமே ஒரே ஸ்பைசினஸ், டேஸ்ட் வைஸ் மாதிரி. ஆனா பீசஸ் வைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும்போது மட்டன் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் எடுத்து கொடுக்குது. இவங்க சிக்கன் பீசஸ் படாபடா பீசஸா போடுறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய பீசஸ்.
சிக்கன் வந்து 65 பெரிய பெரிய போறாங்க. போன சொன்னாரு எல்லா தரப்பு மக்களும் வந்து சாப்பிடணும்னு தான் ஒரு பட்ஜெட்டா வந்து இந்த ரேட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மட்டன் பிரியாணி போது ஒரு 200 போது எல்லாரும் போய் சாப்பிட முடியாது. இந்த ரேட்டுக்கு மட்டன் பிரியாணியும் சரி சிக்கன் பிரியாணி 99க்கு இந்த மாதிரி இவ்வளோ வச்சு தரதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயம். அவங்க குக் பண்ணிருக்கிறது கம்மியா கொடுக்குறமே, குவாலிட்டி கம்மி பண்ணாம நல்லா கொடுக்குறாங்க. அப்புறம் சாப்பிட்டு வேணுமாவே எக்ஸ்ட்ரா ரைஸ் வைக்கிறாரு. பீசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் பீஸு லெக்கு போயிட்டு வாங்க. லெக்கு சிக்கன் லெக்கில் அந்த மசாலாலாம் நல்லா ஜூஸியாக இறங்கி இருக்கு. உங்க வடிச்சு போட்ட பிரியாணியில் அந்த மாதிரி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளிலாம் ஏற்றிட்டு அதுக்கடுத்து சிக்கன் போட்டுட்டு அது நல்லா இதாகிட்ட அப்புறம் ரைஸ் போடுவாங்க. ஸோ அதனால உள்ள நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நம்மளுக்கு சாப்பிடும் போதே தெரியும் விறகடுப்பில் செஞ்சதுக்கும் நார்மல் அடுப்பில் செஞ்சும் தெரியும். ஒரு விறகடுப்பில் செய்யும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு பிரியாணிக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கு. ஜூஸியா இருக்கு சிக்கனும் நல்லா உடஞ்சி இது பாருங்க. ஒரு லைட்டா தான் சொல்றேன், ரொம்ப அது ப்ரெஷர் கூட போடல. நான் ஏன் எலும்பு அந்த மாதிரி வந்துருக்கு. அந்த சாஃப்ட்னஸ் சிக்கனாக விட மட்டன் சரி ஒரு அவ்வளோ சூப்பரா இருக்கு. சீக்கிரமா ஜீரணம் ஆயிரும். நெஞ்சில் இருக்கிற அந்த கதையெல்லாம் இருக்காது. கடையோட லொகேஷன் கீழே மேப் பண்றேன். வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஏதாவது கடை உங்களுக்கு லோ பட்ஜெட் இது மாதிரி ஏதாவது பிரியாணி கடை தெரிஞ்சுச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. சாப்பிட்டு எப்படி சொல்றேன். ஸோ அடுத்த மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்களுடைய டாடா பாய்.